அண்ட் ஹெல்தி ரெசிபி கொள்ளு தொகையிலுங்க. வேலாம் சாப்பிட்டாலும் பசியாக இருக்கும்போது இந்த மாதிரி ருசியாக சாப்பிடும்போது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கம வாசனை இருந்தது. சூப்பர் ரெசிபிங்க. ரெசிபி பார்க்கலாமா? 4 ஸ்பூன் கொள்ளு எடுத்திருக்கேங்க. 7லேருந்து 8 காஞ்ச மிளகா, 2 இன்ச்சு புளி எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அவ்வளோ இரும்பு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு செக்கு கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 4 பல்லு பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொள்ளு போட்டுட்டு ஃப்ரை பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாமே சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் கொள்ளு நல்லா ஃப்ரை ஆகும். கொள்ளு நல்லா வெந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா? இப்போ தேங்காய், காஞ்ச மிளகா போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாங்க. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். நல்லா அரைச்சி கொள்ளு வாயில் போட்டு பார்த்தேன் பாருங்கள், சவுண்ட் எப்படி இருக்குன்ட்டு. கிறிஸ்பியாக இருந்தால் தொகையல் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அரைக்கலாம். அரைக்கும் போது தண்ணி தெளிச்சிட்டு அரைங்க. அப்போ தான் இந்த மாதிரி உருண்டை மாதிரி வரும் தொகையில். ஃப்ரிட்ஜில் வச்சா 10 days வரைக்கும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்.